வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோல விஷ்ணு விஷால் மற்றும் ஐஸ்வர்யா ராஜ் நடிப்பில் வெளியிருக்கக்கூடிய கட்டாக்குஸ்தி 2 திரைப்படத்துடைய ரிவ்யூ பத்தி நாம பார்க்க போறோம். கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துடைய பார்ட் 1ல நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்தீங்கன்னா பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. ஸோ பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைலாம் பிறந்துடுது. பட் இருந்தாலுமே இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கோலான ஒரு ஃபீமேல் ரெஸ்லர் ஆகணும் அப்படின்ற அவங்களுடைய கனவு நோக்கி போனது மட்டும் இல்லாத இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியனா ஆகிட்டு ஒரு வேலையில வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோவான விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா அவருடைய குழந்தைய வளர்த்துக்கிட்டு ஹோம் ஹஸ்பண்டா இருக்காரு. இவங்க 3 பேரோட லைஃப் நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு பெரிய டூர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்காக நம்ம படத்துடைய ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்குது. பட் இவங்களுடைய மொத்த வெற்றிக்குமே தன்னுடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்ற மாதிரி இவங்க மீடியா கிட்ட பேட்டி கொடுத்தது. இதை பார்த்து இவங்களுடைய கோச்சுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டாயிடுது. ஸோ இவளை எப்படியாவது மடத்தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னமான ஒரு விஷயங்கள்லாம் பண்றாரு. தென் எப்படி இவங்களோட லைஃப்ல இது விரிசலை ஏற்படுத்துது கடைசியா என்னாச்சு அப்படின்ற அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மேஜர் அந்த படத்துடைய பார்ட் 1 அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத பார்த்த காரணத்தால ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது அதிகமா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி பார்ட் 2ல பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ஓரளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா படம் ஃபுல்லையுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இதான் நடக்க போகுது அப்படின்றது நம்மளால ஈஸியாகவே ப்ரிடிக்ட் பண்ண காரணத்தினால ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே ஃபன்ல பார்த்தீங்கன்னா பஞ்சமே இருக்காது. பயங்கர என்டர்டைன்மெண்டா கொண்டு போனாங்க. ஆக்டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி படத்தோட எல்லா காட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்த விட மெயினா அந்த குட்டி பொண்ணுடைய ஆக்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருந்துச்சு. தென் அங்கங்க படத்துல வரக்கூடிய சாங்ஸுமே ஓரளவுக்கு நல்லா என்டர்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலா படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஃபீமேல் அதுக்கப்புறம் மேல் டாமினேட்டா காமிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா படத்துல வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. எந்த ஒரு புதுமே பாத்தீங்கன்னா சுத்தமா இல்லை. அதுக்கப்புறம் படத்துல ஒரு சில சஸ்பென்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி அதை ட்விஸ்டா ரிவீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் பெட்டரா வந்திருக்கும். ஸ்டில் இந்த படத்தை ஃபன் ஃபீலோட பார்க்கலாம். கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க.